வணக்கம். மருதம்பே தான். நம்ம ஊர் காட்டுல பிரண்டை பறிக்க வந்திருக்கோம். இந்த மாரி தான் பிரண்டை இருக்கும். இப்படித்தான் நம்ம ஊரு காட்டுல, ஏரிக்கரையில, வயக்காட்டுக்குள்ள இந்த மாரி நம்ம பனை மரத்துல பனை மரத்துல இல்ல, எல்லா மரத்துலயுமே இது ஏறி படரும். இந்த மாரி பிரண்டைகள கொழுந்து பிரண்டைகளா புடுங்கி, நம்ம பிரண்டைய பார்த்தாவே தெரியும். அதுல இது இயற்கையாவே படர்ந்தது. எந்தவித கெமிக்கலுமே இல்ல. பிரண்டை நம்ம பிரண்டை தொக்கா இருக்கட்டும், இல்ல ஊறுகாயா இருக்கட்டும், நம்ம வாங்கி சாப்பிடுறோம் அப்டின்னா, அது இயற்கையா விளைஞ்சத நம்ம முதல்ல பார்க்கணும். ஏதோ இன்னைக்கு செயற்கையாலாம் வளர்க்குறாங்க. பிரண்டைய செயற்கையா அதுக்கான மருந்து, கெமிக்கல் மருந்தெல்லாம் குடுத்து, ஒரு பிரண்டை ஒரு வருஷத்துக்கே 3 கனவு தான் போகும். அதுக்கு மேல அது போகாது. இயற்கை நேச்சுரலா இயற்கையா விளையக்கூடிய பிரண்டை 3 கனவு தான் அது நீந்தும். வருஷத்துக்கே. இந்த வருஷம் மழை பெஞ்சுச்சுன்னா, அதுல 3 கனவு தான் போகும். அதுக்கு மேல அது போகாது. அது இயற்கையா உள்ள இது நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இயற்கையா கிடைக்குதான்னு. நம்ம அந்த மாரி இயற்கையா விளையக்கூடிய பிரண்டைய, எந்தவித ஆர்கானிக் எதுவுமே இல்லாம கெமிக்கலோ இந்த மாரிலாம் இல்லாம நம்ம புடிங்கிட்டு இந்த மாரி பிரண்டைய அரைச்சோம்னா, இவ்வளோ நார் இருக்கும் அதுல இந்த நாரெல்லாம் அரைச்சு அத பிரண்டைய அரைச்சு, அதில ஃபில்டர் பண்ணி, இந்த மாரி சாறு எடுத்து, இந்த மாரி கடல்ல போய் உப்பு உப்பளத்திலேயே நாங்களே நேரடியா போய் உப்பு வாங்கிட்டு இந்த மாரி இதோட மிக்ஸிங் பண்ணி, நம்ம ஒரு 3 நாள் 3 நாள், 4 நாள், 5 நாள் வரையும் இத வெயில்ல வைக்கணும். அந்த வெயில்ல வச்சோம்னா தான், இந்த பிரண்டை பச்சை கலரா உள்ளது பூரா மாறி நமக்கு பிரண்டை உப்பு கிடைக்கும். இன்னைக்கு நம்ம 1 கிலோ பிரண்டை உப்பு வாங்க போனோம்னா, ஒரு கிலோவே 40,000, 50,000 போயிட்டுருக்கு. நம்ம அந்த மாரிலாம் குடுத்து வாங்கி பண்ண முடியாது. அதுக்கு இந்த மாரி மெத்தேடுல நம்ம பிரண்டைய காட்டுல பறிச்சுட்டு அதோட நல்லா சாறு எடுத்து இந்த மாரி உப்போட மிக்ஸிங் பண்ணோம்னா, இதுல இந்த மாரி பண்ணிட்டோம்னா, நமக்கு கொஞ்சம் காசும் கம்மியா இருக்கும். நமக்கு உடம்புக்கு தேவையான மெடிசனுக்கு தேவையான உப்பையும் நம்ம இதுலேருந்தே நம்ம பண்ணிக்கலாம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா, வாய் முதல் ஆசான வாய் வரையும் உள்ள இத நீங்க உணவுல நீங்க என்ன சமைக்கிறீங்களோ, அதோட இந்த உப்ப சேர்த்துக்கங்க. இதுல எந்தவித வாசனைலாம் பிரண்டை வாசனை, ஒரு மணம்லாம் வரவே வராது. இத நம்ம இப்ப என்ன சாப்பாடு சமைக்கிறோமோ, சாப்பாடுல போட்டு சாப்பிட முடியாது. இப்ப இந்த பழைய சாதம், தயிர் சாதம் அதுலலாம் இந்த உப்ப யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம குழம்பு, கூட்டு, பொரியல், அவியல் என்ன செய்றோமோ, அதோட இத மிக்ஸிங் பண்ணிக்கலாம். மத்தபடி சாப்பாடு இது மாரி இதுலலாம் நம்ம இப்போ ஒரு பழைய சோறு சாப்பிட்றோம், இல்ல ஒரு தயிர் சாதம் சாப்பிட்றோம் அப்டின்னா, அதுலலாம் இது மிக்ஸிங் பண்ணக்கூடாது. ஒன்லி குழம்புல மட்டும் தான் இத மிக்ஸிங் பண்ணணும். நம்ம உப்பு எப்போ நம்ம வீட்ல எப்படி ரெகுலரா யூஸ் பண்றோமோ, அது மாரி யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, நமக்கு மிகப்பெரிய ஒரு மெடிசன் இது. நம்ம இத விலை கம்மியா குடுக்கணும். 1 கிலோ உப்பு பிரண்டை உப்பு 1 கிலோ 40,000, 50,000லாம் போயிட்டுருக்கு. அதனால நம்ம விலை கம்மியா மக்களுக்கு குடுக்கணுன்ற இதுல தான் இந்த மாரி குடுத்துட்ருக்கோம். இது பிரண்டை சாறு கலந்தது தான். இத நீங்க ரெகுலரா எப்படி குழம்புல யூஸ் பண்றீங்களோ, அந்த மாரி யூஸ் பண்ணிட்டே வாங்க. 250 கிராம் முதல் 1 கிலோ, 2 கிலோ, 10 கிலோலாம் குடுத்துட்ருக்கோம். இந்த மாரி தான் பிரண்டை உப்பு இது பண்ணிருக்கோம். ஸ்க்ரீன்ல நம்பர் குடுக்குறேன். வேணுங்கிறவங்க கூப்பிடுங்க. கான்டாக்ட் பண்ணுங்க. ம்.